திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே அடிக்கடி முதலமைச்சர் பேசுறார். தமிழ்நாடு தான் முதலிடம், தமிழ்நாடு தான் முதலிடம். அந்த அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க சூப்பர் முதலமைச்சர். எதுல சூப்பர் முதலமைச்சர்? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்ற சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த காலகட்டத்தில் 2021 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்திலும் 2021 சுமார் 4,80,000 கோடி தான் கடன். ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருவாயே கிடையாது. கொரோனா காலம். அந்த காலத்துல அந்த காலகட்டத்தில் கொரோனாவுக்காக 40,000 கோடி அரசாங்கம் செலவு செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2020-21 அரசுக்கு வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,30,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது. ஒரு பக்கம் கூடுதலாக வருவாய், ஆனால் புதிய திட்டங்கள் இல்ல. ஆக இப்படி வருவாய் கூடுதலாக வந்தும் கூட கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? ஊழல், 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 ஊழல். இன்றைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அந்த கடனை எப்படி மக்கள் திருப்பி கட்டுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி கடன் வாங்குகின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் திமுக முதலமைச்சருக்கு கவலை இல்ல, துணை முதலமைச்சருக்கு கவலை இல்ல. கார் பந்தயம் அது வேணுங்களா? கார் பந்தயம் வேணுமா? என்னங்க கொடுமை. நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்வுல கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு முறையா தண்ணீர் கிடைக்கல, குடி தண்ணீர் கிடைக்கல என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய சென்னை மாநகர மத்திய பகுதியிலே பிரம்மாண்டமான கார் பந்தயத்தை நடத்துறார். பல 100 கோடியிலே கார் பந்தயம் நடத்துகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தைக்கு ஞாபகார்த்தமா பேனா வைக்கிறார். நீங்க பேனா வைங்க, நாங்க வேண்டான்னு சொல்லல. அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. 8,000 கோடி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திரு கருணாநிதி குடும்பத்திற்கு ட்ரஸ்ட்ல 8,000 கோடி இருக்குது. அதுல பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? மக்களுடைய வரி பணத்துல எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறாங்க. இது நியாயமா? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? நீங்க அடக்கம் பண்ண அங்க மெரினா பீச்சில் அவருடைய நினைவிடத்துல முன்னாடி ஒரு 2 கோடி பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களுடைய வரி பணத்தை ஊதாரி தனமாக செலவு செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு திருடர்கள் மக்கள்கிட்ட நகை பிடுங்குவாங்க, பணத்தை கொள்ளையடிப்பாங்க. ஆனா திமுக ஆட்சியில உடல் உறுப்புல திருடுறாங்க. உடல் உறுப்பை திருடுறாங்க. அது யார் திருடுறா? திமுக எம்எல்ஏ. கொடுமை அல்லவா? நாமக்கல் மாவட்டம் வறுமையின் காரணமாக அந்த ஏழை தொழிலாளிகளை ஏமாற்றி முறைகேடாக அந்த கிட்னிய திருடி இருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? தயவு செய்து இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டராலும் சரி, பொதுமக்களாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாலும் சரி, உறவினராலும் சரி, ஏதாவது திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது ஆபரேஷன் பண்ணி இருந்தா மீண்டும் போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. இது எதற்காக சொல்லிட்டு சொன்னால், நம்முடைய நாமக்கல் மட்டம் குமராபாளையத்தில் ஒரு பெண்மணி பணத்தை ஆசை காட்டி
அதனுடைய கிட்னியை எடுப்பதற்காக அழைச்சிட்டு போய் கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலா. அதனாலதான் நான் சொல்றேன், இது விளையாட்டுக்காக சொல்லிங்க, உண்மையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து சம்பவம் நடந்திருக்குது. ஆக ஒரு எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்துக்கு, இது திமுக அரசாங்கத்துக்கே புகார் வந்து திமுக அரசாங்கம் அதுக்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு போய் அந்த மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று கண்டுபிடித்த பிறகு அந்த மருத்துவமனை மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீதுதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைய தினம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 போச வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொன்னால் இந்த ஆட்சியிலே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா என்று சொல்லி எண்ணி பாருங்க. 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொன்னால் சிறுமிகளுக்கு இந்த ஆட்சி என்ன பாதுகாப்பு கொடுத்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2.5 வயது குழந்தை கிருஷ்ணகிரியிலே இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு மோசமான ஆட்சி, மக்களை பாதுகாக்க தவறிய ஆட்சி, குடும்பத்தை மற்றும் வளமாக செல்வ செழிப்பாக இருப்பதற்காக ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். எனக்கு எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா கிடைக்குது. எல்லாத்தையும் கஞ்சா கிடைக்காத இடமே இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிவதற்கு காரணமே இந்த போதை விற்பனை தான். நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகி பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் போதைப் பொருள்கள் பல்வேறு வடிவில் விற்கப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை கண்டுகொள்ளவே இல்லை. பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கை வெளியிட்டேன். இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுகின்ற குற்றங்களுக்கு காரணம் இந்த போதை ஆசாமியால். எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காதனாலே இல்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த போதை ஆசாமிகள். இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டதை கட்டுப்படுத்த திராணியற்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? ஒரு நாடு வளம் பெற வேண்டும், ஒரு நாடு செழிக்க வேண்டும், ஒரு நாடு பொருளாதாரத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். எந்த ஒரு மாநிலத்தில், எந்த ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதோ அந்த நாடு வளரும். ஆனால் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் கையிலாகாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும்.